ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பப்பாளி காய் பொரியல். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த காய் எங்கள் வீட்டு மரத்தில் பறித்தது. காய் பறிக்கும் போது பால் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காய் வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த பால் தன்மை குறைஞ்சிருக்கும். தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு 4-5 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டே வைங்க. இப்போ அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறது. இந்த சைஸில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணியில் போடும்போது உங்களுக்கு மீதி அங்கங்கே இருக்கக்கூடிய பாலும் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த பால் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, பப்பாளியில் இருக்குது, ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதுக்காக தான் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணி செய்ய முடியுமோ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸுக்கு தெரியாதுங்கிறதுனால இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடாயை காஞ்சதும் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து டக்கு டக்குன்னு இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்தது சேர்க்குறதுக்குள்ளே ஒன்று கருகி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் செய்யக்கூடிய ரெசிபி வந்து சின்ன பிள்ளைங்க கொண்டு ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறது. வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த காய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காயை நறுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஊறி இருக்கும். இந்த பொரியலுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்பல்சரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காயை தண்ணியிலேருந்து எடுத்து காயை மட்டும் சேருங்க. அந்த காய் போட்டு வச்ச தண்ணியை இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் கண்டிப்பாக இந்த காயில் இருக்கக்கூடிய பால் வந்து கண்டிப்பாக இறங்கியிருக்கும். அதை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயை நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50% ஏன் நம்ம வெங்காயம் வந்து வதங்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பொரியல் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்போட டேஸ்ட்டு, வெங்காயத்தோட டேஸ்ட்டு, பப்பாளி காயோட டேஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். அப்போ கடித்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த பார்த்திங்களா, பருப்பு வந்து ஊறி வந்திருக்குது நல்லாவே. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ஊறி வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அது ஒரு 4 ஸ்பூனுக்கு சமமாக இருக்கும். இப்போ அந்த காயில் இருக்கக்கூடிய தண்ணி இறங்கி வரட்டும். அந்த பச்சை வாடை போகிறதுக்குள்ளே நம்ம இங்கே பக்கம் சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா வந்து இது மாதிரி எடுத்துருங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு 3 தண்டு எடுத்துருக்கேன். அதையும் நறுக்கி சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அதுக்குள்ளே வந்து தண்ணியும் வந்து இழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. காயில் இருக்க தண்ணி எல்லாமே இறங்கிடுச்சு. ஸோ மெயினாக அதை தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா, நான் தண்ணியே சேர்க்கல, ஆனால் அந்த காயில் இருக்க தண்ணி எல்லாமே அந்த ஹீட்டுக்கு வந்து இறங்கிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்க பருப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 20 ml தான் தண்ணி இருக்கும். இந்த காயில் வந்து தண்ணி இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ வேக அந்த காயில் இருக்க தண்ணி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு வந்து காய் வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், லிமிட்டாக சேர்க்கணும்னு சொல்கிறது. நீங்கள் நினைக்கலாம் பருப்பு வேக வச்சு சேர்க்கலாமான்னு. நீங்கள் பருப்பு வேக வச்சு செஞ்சிங்கன்னா அது கூட்டு மாதிரி ஆகிடும். அதேமாதிரி காய் வேக வச்சு செஞ்சால் என்னென்னு கேட்பீங்க. அதுவுமே செஞ்சிங்கன்னா கூட்டு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பொரியல் வேணும் அப்படின்னா ப்ராப்பராக இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். ஸோ அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. நான் தண்ணி குறையிற டைமில் தான் கேஸை வந்து தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. ஓரளவுக்கு தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்சாலுமே உங்களுக்கு அந்த காயிலேருந்து தண்ணி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பப்பாளியில் வந்து தண்ணி தன்மை வந்து அதிகமாக இருக்குது. எப்படி சவுச்சவோ அதே மாதிரி. ஸோ அந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் பப்பாளி வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பப்பாளியில் தான் செஞ்சீங்களான்ட்டு டவுட்டே வரும். அந்தளவுக்கு இருக்கும். அது அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஓரளவு குறைஞ்சிருச்சா எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் வந்து உங்களுக்கு சேரணுங்கிறதுக்காக தான் மசாலா நம்ம வந்து மிளகா அரைச்சி சேர்க்குறோம். ஏன்னா நேச்சுரலாகவே பப்பாளியில் ஸ்வீட் தன்மை இருக்கும். அதனால் காரம் வந்து உங்களுக்கு தாளிக்கும் போது போட்டால் தெரியாது. அதுக்காக தான் இது மாதிரி தேங்காயோட அரைச்சி நம்ம சேர்க்கும்போது பொரியலுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் தேங்காய் சேர்ப்போம் இல்லையா, அதே தான் நம்ம மிளகாவோட சேர்த்து செய்கிறோம். ஜீரகம் சேர்க்கும்போது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இனிமேல் சேர்க்கவே கூடாது. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு காய் வந்து உடஞ்சி கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். மூடி போட்டு வெந்துடும். இது வந்து உங்களுக்கு நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், கேன்சரை தடுக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, போனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பீரியட் இர்ரெகுலராக இருக்கிறவங்க லேடிஸ் எல்லாருமே இந்த காயும் பழமும் சாப்பிட்டிங்கன்னா பீரியட் வந்து ரெகுலர் ஆகிடும். அதே மாதிரி பீரியட் டைமில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டொமக் பெயின், அப்புறம் காலெல்லாம் இழுத்துக்கும் இல்லையா, அந்த கிராம்ஸ் எல்லாமே, ஸோ அதெல்லாமே சரியாகும். இதெல்லாமே நீங்கள் வந்து இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காயோ பழமோ சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போ சாப்பிட சொல்கிறாங்களோ அப்போ சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ கொத்தமல்லி போட்டு நீங்கள் கார்னிஷிங் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க. பார்த்தீங்களா, உதுத்து காட்டும் போதே நல்லா கொட்டுது. ஸோ இன்னுமே இதில் லேசாக ஈரத்தன்மை இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வெரைட்டி ரைஸ்க்கு சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.